Hello everyone. So I'm Mithran. You're watching Learn with Mithran channel. இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே அஸ்யூர் அண்ட் அஸ்யூர் டெவாப்ஸ்க்கான ஒரு நியூ சீரீஸோட ஸ்டார்டிங் வீடியோ தான் இது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஃபவுண்டேஷனல் டாபிக் விச் இஸ் க்ளவுடுனா என்ன, இந்த க்ளவுடில் அஸ்யூர்ன்றது எங்கே வருது அண்ட் இவங்களோட காம்படிட்டர்ஸ்னால் எதுக்கு, இவங்கெல்லாம் யார். ஏன்னா என்னோட சேனலில் ஆல்ரெடி ஏடபிள்யூஎஸோட கம்ப்ளீட் சீரீஸ் இருக்கும், டெவாப்ஸோட கம்ப்ளீட் வீடியோஸுமே இருக்கும். இப்போ நம்ம தேர்ட் பார்ட்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது அஸ்யூர். இதில் நம்ம இப்போ அஸ்யூர் அகெயின் நான் இதை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறேன்னா, ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸ்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா இந்த வீடியோவை மிக்ஸ்டு செட் ஆஃப் பீப்புள் பார்ப்பாங்க. ஆல்ரெடி என்னோட சேனலில் ஃபெமிலியராக இருக்கிறவங்களும் சரி, கம்ப்ளீட்டாக பிகினர்ஸும் சரி. அப்போ இந்த வீடியோவில் நான் என்ன அட்ரஸ் பண்ண போகிறேன்னா, திஸ் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஃபார் பிகினர்ஸ். அப்போ இந்த வீடியோவில் க்ளவுடுனா என்ன அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துட்டு, அடுத்து இதில் அஸ்யூர் எங்கே வருது, வாட் இஸ் அஸ்யூர் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அடுத்து நம்ம இந்த கோர்ஸோட ரோட் மேப், ஏன்னா அஸ்யூர் கூடவே அஸ்யூர் டெவாப்ஸை நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் கவர் ஆகுது, ஏன்னா நம்ம சர்டிஃபிகேஷனுக்கான சிலபஸை தான் நான் மெயினாக இந்த கோர்ஸில் எடுக்க போகிறேன். ஸோ அப்போ மீனிங் இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிங்க, இந்த கோர்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணி அதுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கான நாலேஜை நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். அப்போ நீங்கள் அந்த சர்டிஃபிகேஷன் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் அஸ்யூரோட அஃபிஷியல் சர்டிஃபிகேஷன் விச் இஸ் AZ104 அண்ட் நீங்கள் அஸ்யூர் டெவாப்ஸோட சர்டிஃபிகேஷனும் நீங்கள் எழுத முடியும். ஸோ அப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாம் வாட் ஆர் த சர்டிஃபிகேஷன், அதுக்கு என்ன ப்ரீ ரெக்வசைட்ஸ், க்ளவுட்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் எண்டில் அஸ்யூரில் ஒரு அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப் ப்ராசஸ் தான். அண்ட் அதில் என்னென்னலாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, எதெல்லாம் பெய்டு, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம், பேச போகிறோங்க. அப்போ இன்றைக்கி மோஸ்ட்லி இட்ஸ் கோயிங் டு பி தியரிட்டிக்கல் வீடியோ, எந்த விதமான ஹேண்ட்ஸ் ஆனும் இல்லை. ஆனால் இதுதான் ஃபவுண்டேஷன் வீடியோ. அடுத்த பியூராக நம்ம ஹேண்ட்ஸ் ஆனுக்குள்ளே போகிறோன்றனால இந்த ஃபவுண்டேஷன் வீடியோன்றது ஒரு பேஸ் வீடியோவாக டெஃபினட்டாக இருக்கும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடு, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு அவர் டுடேஸ் டாபிக். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் அஸ்யூர்னா என்ன அண்ட் க்ளவுட்னா என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அஸ்யூர் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அ க்ளவுட் தான். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, முதல்ல க்ளவுட்னா என்ன, ஒரு கம்பெனிஸ் க்ளவுட் எதற்காக யூஸ் பண்ணுறாங்க அண்ட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் அ க்ளவுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அஸ்யூர் என்ன, அஸ்யூரில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேஷன் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லெட் மீ ஸ்டார்ட் வித் த பேசிக்ஸ் அண்ட் த ஃபண்டமெண்டல். ஒரு க்ளவுடுன்றது எங்கே வருது, இப்போ ஒரு கம்பெனிக்குள்ளே எந்த இடத்துல யூட்டிலைஸ் ஆக போகுது அண்ட் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பேசுவாங்க. ஸோ இப்போது லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஐடி கம்பெனியில் நீங்கள் ஒரு க்ளவுட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண போகிறீங்க. அதுக்காக தான் இந்த சீரீஸை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் படிக்க போகிறதும் லேர்ன் பண்ண போகிறதும். இதுதான் நம்மளோட அல்டிமேட் எண்ட் கோல். இப்போது ஒரு கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஃபவுண்டேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்த க்ளவுடுன்ற ஒரு பார்ட் எங்கே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ டாக் ஃபர்ஸ்ட். இப்போது ஒரு ஐடி கம்பெனி இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்னா மித்ரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பேர் வைப்போம். ஸோ இந்த மித்ரன்ஸ் கம்பெனி அப்படின்றது ஒரு ஐடி கம்பெனி. அண்ட் இந்த ஐடி கம்பெனியில் எனக்கு நிறைய எம்ப்ளாயீஸ் எனக்கு அடியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ஐடி கம்பெனி எப்படி சம்பாதிப்பாங்க, ஏன்னா இப்போது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும், நீங்கள் ஒரு ஃபுட் ட்ரக் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறீங்க. ஸோ ஃபுட் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு லெட்ஸ் சே க்ளாத்திங் ஷாப்பு, இல்லை எனி டைப் ஆஃப் ப்ராடக்ட் எதுனாலுமே ஒரு கம்பெனியாக என்னென்னா அவங்க சம்திங் ஏதோ சேல் பண்ணுறாங்க. அது டயர் மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், கார் மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், ஒரு கம்பெனி ஏதோ ஒரு சர்வீஸ் சம்திங் அவங்க கொடுக்குறாங்க. இது ஆன்லைன் சைட்ஸ், நம்ம ஜெப்டோ எடுத்துக்கிட்டாலும் ஊபர்னு எடுத்துக்கிட்டாலுமே அவங்க ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஐடி கம்பெனி எப்படி சம்பாதிக்கிறாங்க, அவங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அப்போது எங்கெங்கெல்லாம் டெக்னாலஜின்னு வருதுங்க, உங்கள் மொபைல் ஃபோன்ஸு, டிவி, உங்களோட ஸ்மார்ட் வாட்சஸ்ஸு, உங்கள் காரில் இருக்கிற அந்த இன்ஃபர்டைன்மெண்ட் டிஸ்பிளே முதற்கொண்டு எல்லா இடத்துலையுமே ஒரு எலக்ட்ரிக்கல் போர்டு, உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே யூனிட்டு, அதில் டச் ஸ்க்ரீன்லாம் இருக்குது, சம்திங் இஸ் ஒர்க்கிங். அப்போ அதுக்கான சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறது தான் ஒரு ஐடி கம்பெனி. அந்த டெவலப் பண்ணி எந்த கம்பெனிக்கு கொடுக்குறாங்களோ அந்த கம்பெனி என்னோடய ஐடி கம்பெனிக்கு காசு கொடுப்பாங்க. அப்போ இப்படி தான் ஒரு ஐடி கம்பெனி சம்பாதிக்குது. அப்போ நம்மளை என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம ஒரு கிளையண்ட்டை பிடிக்க போகிறோம். ஸோ கிளையண்ட் அப்படின்றது யாருன்னா, யாருக்கு நமக்கு காசு கொடுக்க போகிறாங்களோ அவங்க தான் கிளையண்ட்டு. இப்போ இந்த கிளையண்ட்டுன்றது என்னென்னா, லெட்ஸ் சே அவங்க ஒரு க்ளோத்திங் ஸ்டோர் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு க்ளோத்திங் ஸ்டோர் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னா,
ஒரு வெப்சைட் வேணும். ஸோ ஆன்லைனில் போயிட்டு இந்த மாதிரி இந்த clothingstore.comன்னு போட்டால் அவங்களுக்கு என்னென்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ், அவங்க என்னென்ன ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு, ஷூஸ் என்னெல்லாம் வச்சுருக்காங்களோ அதெல்லாமே ஒரு வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகணும். அது கூடவே அவங்களுக்கு ஒரு மொபைல் ஆப்பும் வேணும். அந்த ஆப்பை கிளிக் பண்ணால் கூட ஆப்பு மூலியமாக கூட இந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு க்ளோத்திங் ஸ்டோர் தான் நம்மளுக்கு என்னென்னா இப்போ நமக்கு கிளையண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த கிளையண்ட்டுக்காக தான் மித்ரன்ஸ் ஐடி கம்பெனி இப்போ வேலை பார்க்க போகுது. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஒரு டார்கெட் சொல்லுவாங்க. மீனிங் உங்களுக்கு டைம் வந்து 6 மந்த்ஸ் எனக்கு இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்கறதுக்கு. இந்த 6 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் என்னென்னா எனக்கு கம்ப்ளீட்டாக முழுக்க எனக்கு இந்த வெப்சைட்டையும் என்னோடய மொபைல் ஆப்பையும் ரெடி பண்ணி கொடுங்க. இதுக்கு நான் உங்களுக்கு எவ்வளோ பே பண்ண போகிறேன்னா, நான் உங்களுக்கு 10 lakhs பே பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வி வில் ஹாவ் அ அக்ரிமெண்ட். ஸோ அப்போது ஏன்னா இது ஒரு இ-காமர்ஸ் சைட்டு, தௌசண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் டெய்லி ஆர்டர்லாம் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த வெப்சைட் எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகணும். அந்த மாதிரி ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு இப்போ என் கையில் காசு என்னென்னா, அந்த கம்பெனி வந்து 10 lakhs தான் வச்சுக்கோ, 6 மாதம் டைம் எடுத்துக்கோ, நீ எனக்கு ப்ராஜெக்டை ரெடி பண்ணி கொடு, இந்த வெப்சைட்டை ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட காசும் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் ஒரு டீமை ரெடி பண்ணுவேன். ஏன்னா இந்த 10 lakhs நான் மொத்தமாக செலவு பண்ணக்கூடாது. இதில் எனக்கு ப்ராஃபிட்டும் சொல்லிட்டு வேணும். அப்போ நான் அதில் என்ன பண்ண போகிறேன்னா, ப்ராஃபிட்டாக நம்ம லெட்ஸ் சே ஒரு 30% ப்ராஃபிட்னு வச்சுப்போம். அப்போ 3 lakhs எனக்கு ப்ராஃபிட்டாக என் கையில் இருக்க போது, மீதி இருக்கிற 7 lakhs நான் செலவு பண்ண போகிறேன். எதுக்காகனா, என்னோடய டீமுக்கு, அவங்க சேலரிக்கு, அவங்க எல்லாருமே. ஏன்னா ஒரு டீமை வச்சு தான் இந்த வெப்சைட்டை பில்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் ஒரு கம்பெனி ஓனராக எனக்கு எல்லா வேலையும் நானே பார்க்க முடியாது. ஒரு டீமை ரெடி பண்ணி தான் நான் பார்க்க போகிறேன். அப்போ யார் அந்த டீம், எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா, நான் ஒரு பெரிய கம்பெனியாக இருந்துச்சுன்னா நிறைய டீம், பல பேர் இந்த மாதிரி பல கிளையண்ட்டுக்கு வேலை பார்ப்பாங்க. இப்போதைக்கு நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஐடி கம்பெனி, அதனால் ஒரே ஒரு கிளைண்ட் இப்போதைக்கு நான் ஃபஸ்ட்டு கிளைண்ட்டை நான் பிடிச்சிருக்கேன். இதில் தான் என் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ இது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. அப்போ என்னோட முதல் டீம் மெம்பர்ஸ் யார் என்னோடய ப்ராஜெக்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஃபஸ்ட்டு டீம்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு டீம் 1. ஸோ முதல் டீமு, இந்த டீம் வந்து என்னன்னா, இது ஒரு இந்த கிளைண்ட்டுக்கான டீம், இந்த க்ளோத்திங் ஸ்டோருக்கான இந்த கிளைண்ட்டுக்கான ஒரு டீமை நான் ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு டீம், இந்த டீமில் யாரெல்லாம் இருப்பாங்க? ஸோ முதல்ல ஒரு டெவலப்பரை நான் ஹையர் பண்ணுவேன். ஸோ டெவலப்பர் இவங்க யாருன்னா, இவங்க வந்து நம்ம பைத்தான், C++, ஜாவா இந்த மாதிரி கோடிங் லாங்குவேஜ்லாம் தெரிஞ்சவங்க. அவங்க அந்த கோடிங் லாங்குவேஜை வச்சு வெப்சைட்டை பில்ட் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், டேட்டா பேஸ் இந்த மாதிரி ஒரு நாலேஜ்லாம் தேவை. அதுக்கு அவங்க ஃப்ரண்ட் எண்டுக்கு HTML, CSS, React, பேக் எண்டுக்கு ஜாவா, அதே மாதிரி டேட்டா பேஸ்க்கு SQL, இந்த மாதிரி அவங்க டெக்னிக்கலாக கோட் அடிக்க தெரிஞ்சவங்க. இதை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தான் அந்த வெப்சைட்டையே பில்ட் பண்ணுறவங்க. இப்போது டெவலப்பர் வெப்சைட்டை பில்ட் பண்ண போகிறான். அதுக்கடுத்து நம்மளுக்கு டெஸ்டர்ன்னு இருக்காங்க. இவங்களோட வேலை என்னென்னா, டெவலப்பர் அடிக்கிற கோடில் தப்பு கண்டுபிடிக்கிறது தான் என்னோடய வேலையே. ஏன்னா அவங்க அடித்து ஓகே ஒர்க் ஆகுது வெப்சைட்டு, ஆனால் நம்ம எப்படி கிளிக் பண்ணாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்போவுமே இந்த எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்லாம் பண்ண மாட்டோம். இப்போ நீங்கள் வந்து அமேசானில் போகிறீங்க, உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, ஒரு மொபைல் பிடிச்சிருக்கு, ஒரு மொபைல் வாங்குறீங்க, ஆட் டு கார்ட்டுன்னு கொடுக்குறீங்க. ஆனால் அங்கேவே குவான்டிட்டின்ற ஆப்ஷன் இருக்கும், எத்தனை ப்ராடக்ட்டை நீங்கள் இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குவான்டிட்டி ஆப்ஷனை நான் வந்து ஒரு 1000 குவான்டிட்டின்னு வைக்கிறேன், இல்லை ஒரு 10,000 குவான்டிட்டின்னு வைக்கிறேன். ஏன்னா நான் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இத்தனை ப்ராடக்ட், இத்தனை ஃபோன் கூட வாங்க முடியுமா? அதுக்கு ஒரு லிமிட் இருக்கணும். ஸோ மினிமம் அட்லீஸ்ட் 1, மேக்ஸிமம் ஒரு 1000 ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு வாங்க அலோடு கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஒரு லிமிட், இந்த ரேஞ்செலாம் இருக்குது. வெப்சைட் ஒர்க் ஆகுது, ஆனால் அதில் இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணாமல் எல்லா ஃபீச்சர்ஸும் கரெக்டாக வித்தின் த கன்ஸ்ட்ரெயின்ஸ்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டை பிரேக் பண்ணி, வேணும்னே பிரேக் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்காக டெஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஹையர் பண்ணுவேன். இது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜர். ஸோ எல்லாமே கரெக்டாக போதா ப்ராஜெக்ட்டு, அப்பப்போ இந்த கிளைண்ட் கிட்ட, க்ளோத்திங் ஸ்டோர் கிட்ட பேசி, ப்ராஜெக்ட் மேனேஜர் என்னென்னா, அது மாதிரி இதுதான் உங்கள் வெப்சைட்டு, ஒரு மாதத்தில் நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம், உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை ஏதாவது ஃபீட்பேக் வேணுமா, இந்த மாதிரி. இது ஒரு பெரிய ப்ரொசீஜருங்க. இதுக்கு இன்னும் நிறைய பேர்லாம் வருவாங்க. ஸோ அப்போது டெவலப்பர், டெஸ்டர்ன்றவங்கலாம் இந்த இடத்துல இதில் க்ளவுட் இன்ஜினியர் அப்படின்னும் ஒருத்தவங்க உள்ளே வராங்க. ஸோ க்ளவுட் இன்ஜினியர் இவங்க யாருங்க? இவங்க எதுக்காக இந்த டீமுக்குள்ளே இவங்களும் உள்ளே வராங்க? ஸோ ஏன் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டீமுக்கு நடுவுலையும் ஒரு க்ளவுட் இன்ஜினியர் ஏன் உள்ளே வைக்கிறாங்க? ஸோ வாட் இஸ் த ரெக்குவயர்மெண்ட்? ஏன்னா நம்ம இப்போ படிக்க போகிறது, நம்ம டெவலப்பருக்கோ டெஸ்டருக்கோ நம்ம இந்த கோர்ஸை படிக்கல. நம்ம இந்த க்ளவுட் இன்ஜினியர்ன்ற ஒரு பொசிஷனை ஃபுல்ஃபில் பண்ண தான் நம்ம இந்த அஸ்யூர் கோர்ஸை நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அப்போ க்ளவுட் இன்ஜினியர் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ வாட் இஸ் த ரெக்குவயர்மெண்ட் ஃபார் க்ளவுட் இன்ஜினியர் டு பி ஹியர்?
இந்த கொஸ்டினை நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, முதல்ல ஒரு கம்பெனியில் இந்த வெப்சைட்டை பில்ட் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு வெப்சைட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ எனி வெப்சைட், இட்ஸ் எனி ரேண்டம் வெப்சைட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு zomato.com அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிப்போம். இப்போ நான் அந்த zomato.comனு அடித்தேன்னா எனக்கு ஒரு சைட் வருதுங்க, ஒரு வெப்சைட் வருது. இந்த வெப்சைட்டில் எனக்கு இந்த மாதிரி இமேஜஸ், இந்த ஐகான்ஸ், இப்படி ஆப் இருக்குது, கோல்டு என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஜொமேட்டோவிலே அவன் தான் டிஸ்ட்ரிக்ட் பிளிங்கிட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவனே 4-5 ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட கம்ப்ளீட் சைட் எனக்கு என்ன வருதுன்னா இங்கே ஒரு ஓப்பன் ஆகுதுங்க. இந்த வெப்சைட்டு டெவலப்பர் கோடு வச்சுருக்காங்க. இந்த வெப்சைட்டோட கோடு சம்வேர் ஒரு கம்ப்யூட்டரில் ரன் ஆகணும். அந்த கோடு ஒரு கம்ப்யூட்டர் ரன் ஆகுது. ஏன்னா நான் இப்போ நான் ஜொமேட்டோன்னு அடித்தா இன்டர்நெட்டில் இந்த வெப்சைட்டோட கோடு எடுத்துகிட்டு வந்து என்னோடய ப்ரௌசரில் காமிக்குது. அப்போ இந்த கோடு எங்கே இருக்குது? இவங்க டெவலப்பரை இதை டிசைன் பண்ணியிருக்காங்க, ஓகே. பட் இந்த கோடு எங்கே லிவ் ஆகுது, எங்கே பில்ட் ஆகுதுன்னா அதை தான் நம்ம சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வார்த்தையை சொல்கிறோம். ஸோ சர்வர் இஸ் நத்திங் பட் ஒரு ஐடி கம்பெனியில் அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு கம்ப்யூட்டரை வாங்கி வைக்கிறான். அந்த கம்ப்யூட்டர் அவன் என்ன சொல்கிறான்னா இதுக்கு பேர் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஏன் இந்த கம்ப்யூட்டரை சர்வர்னு சொல்கிறான்? ஏன்னா நான் கம்ப்யூட்டர்ன்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறேன், சர்வர்ன்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறேன். ஏன் இதை நான் ஒரு சர்வர் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களோட லேப்டாப்பு, இப்போ நான் இங்கே டீச் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரு, இது எல்லாமே என்னென்னா நம்ம எப்போ யூஸ் பண்ணலையோ அப்போ அதை ஆஃப் பண்ணிடுவோம். கரண்ட் கன்சப்ஷன் வேணால், நான் யூஸ் பண்ணலை, நான் வீட்டிலே இல்லை, ஸோ அதனால் அதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் எங்கேயாவது போயிடலாங்க. ஆனால் இந்த சர்வர் அப்படின்றது என்னென்னா 24/7, ஸோ ஆல் டே எவ்ரி டே அது என்ன ஆகும்னா ரன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த சர்வருக்குள்ளே தான் நம்ம டீம் அடித்த கோடு, அந்த வெப்சைட்டோட கோடு நமக்கு உள்ளே இருக்குது. ஸோ அப்போ நைட்டு 3 மணிக்கு கூட யாருன்னா ஒருத்தங்க zomato.comனு அடித்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வெப்சைட் காமிக்கணும். அப்போ அதுக்கு அந்த கோடு ஏதோ ஒரு உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சர்வருக்குள்ளே அந்த கோடு என்ன ஆகும்னா இங்கே ரன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் அந்த zomato.comனு அடிச்சிங்கன்னா அந்த சர்வர் தான் இந்த வெப்சைட்டை உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் காமிக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத நம்ம இந்த கோர்ஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். நம்மளும் ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணுவோம், வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுவோம். இது எல்லாத்தையுமே நம்மளும் பண்ணி தாங்க பார்க்க போகிறோம் இன் அஸ்யூர் க்ளவுடில். பட் இப்போ ஜஸ்ட் ஹை லெவலில் நம்ம சர்வர்னால் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறோம். ஒரு வெப்சைட் கோடு ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ சர்வர்ன்றது 24 hours ரன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அது ஹை எண்டாக பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறேன். என்னோட மெஷின்ஸ் நான் என்னென்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னோட மெஷின் என்னன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போது ஐ ஹாவ் யூஸ் டு பி ஒன் ஆஃப் த ஹை எண்ட் மெஷின்ஸ். ஸோ அப்போ என்கிட்ட ஒரு கிராஃபிக்ஸ் கார்டுன்னு இருக்குது. இந்த கிராஃபிக்ஸ் கார்டு மட்டுமே அரௌண்ட் ஒரு 2 lakhs கிட்ட வரும். அண்ட் அதே மாதிரியே நான் இப்போ மெமரி ப்ரைஸஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ அதுலேயும் ஐ ஹேவ் 64 GB மெமரி அண்ட் ஐ ஹாவ் 2 ஹார்ட் டிஸ்க் ஐ ஹாவ் அண்ட் சிபியூமே ஐ ஹாவ் அ டீசன்ட் சிபியூ. இந்த மொத்தமாக இந்த கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் பில்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே இட் வில் டேக் அரவுண்ட் 3 to 3.5 lakhs கிட்ட இந்த பிசியை பில்ட் பண்ணுறதுக்கே நமக்கு ஆகும். அப்போது ஒரு கம்பெனிக்கே ஒரு சர்வர் வேண்டும், அப்போ அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும்? அதுக்கு நான் அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ கம்ப்யூட்டர் பில்ட் பண்ணுறதுக்குன்னு வி ஹாவ் சம் கம்பெனிஸ். ஸோ எக்ஸ்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னென்னா ஒரு கொல்கட்டா பேஸ்ட் கம்பெனி. இவங்க கம்ப்யூட்டர்ஸ்லாம் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ சேம் இவங்களோட வெப்சைட்டை நம்ம இன்ஸ்டாவில் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ லெட்ஸ் செக். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் தே வில் ஹாவ் அ சைட்டு. அதில் ரீசெண்டாக அவங்க பில்ட் பண்ண ஒன் ஆஃப் த கம்ப்யூட்டர் இருக்கும். ஸோ அதோட ரேட் மட்டுமே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் ஒன் ஆஃப் த கம்ப்யூட்டர் கிடையாது, ஒன் ஆஃப் த சர்வர். சரி, நான் இன்ஸ்டாகிராமில் இருந்தால் அதை நான் ஓப்பன் பண்ணி ஐ கேன் ஷோ யூ தட். பட் ஆனால் அது லாகின் பண்ண கேட்குது. ஸோ லெட்ஸ் இக்னோர் தட். ஸோ அந்த சர்வரோட ரேட் நீங்கள் வேணால் அவங்களோட சைட்டில் இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அவங்க ஒரு சர்வர் வாங்கியிருப்பாங்க. அந்த சர்வரோட ரேட்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா 1.5 crores. ஸோ 1.5 crore கிட்ட இருக்கும். அது எக்ஸாம்பிளுக்கு நான் குவிக்காக வாட் ஐல் டூ இஸ் ஐல் ஹாவ் அ மொபைல் ஃபோன். அந்த மொபைல் ஃபோனில் நான் எடுத்து காமிச்சிடுறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீன்லேயே நீங்கள் எக்ஸ்ரிக்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு என்ன வரும்னா, ஸோ யூ வில் பி கெட்டிங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வரும். அதில் டாப்லேயே பின்டு கமெண்ட்லேயே, ஸோ பின்டு இமேஜ்லேயே அவங்க ஒரு கம்ப்யூட்டருக்கான ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாக்ட் ப்ரைஸிங். அப்போ இங்கேவே நீங்கள் பார்த்தீங்கனாலே யூ கேன் see here. அப்போது ஒரு கம்பெனிக்கு நான் ஒரு சர்வர் வாங்கணும் அப்படின்னா 1.5 crores கிட்ட செலவாகும் இந்த சர்வரை ரெடி பண்ணுறதுக்கு.
பட் எனக்கு கிளையண்ட்டே 10,00,000 தான் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க எனக்கு காசே குடுத்துருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்ட முடிச்சு குடுக்குறதுக்கு. பட் 1.5 crore நான் ஒரு சர்வருக்கு செலவு பண்ணணுமா? பிகாஸ் நான் என்னோட டெஸ்க்டாப்ப விச் இஸ் மை பெர்சனல் டெஸ்க்டாப்ப பில்ட் பண்றதுக்கே எனக்கு 3.5 lakhs கிட்ட ஆயிருக்கு. அப்போ ஒரு ஐடி கம்பெனிக்கு தேவையான லெவலுக்கு சர்வர பில்ட் பண்றதுக்கு இட் வில் டேக் அ லாட் ஆஃப் மனி. ஏன் 1.5 crores ஆகுது? ஏன் இந்த மெஷினுக்கு இவ்வளோ ஆகுதுன்னா, இப்போ நீங்க ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க. அப்ப வாட் யூ வில் டூ இஸ் யூ வில் செக் த ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன். ஏன்னா 10,000க்கும் மொபைல் ஃபோன் இருக்கு, 2,00,000க்கும் மொபைல் ஃபோன் இருக்கு. அவங்க 2 பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ மெயினாக என்னென்னா உள்ளே இருக்கிற ஹார்ட்வேரோட கம்ப்யூட்டிங் பவர் அண்ட் கெப்பாசிட்டி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃபோனில் எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது, என்னோடய ஃபோன் வந்து 1 TB ஸ்டோரேஜ் தராங்க ஃபோன்லேயே. அண்ட் அதே மாதிரியே எனக்கு வந்து ரேம் மட்டுமே எனக்கு என்னென்னா 16 GB என்னோடய ஃபோன்லேயே ரேம் இருக்குது. ஏன்னா ஒரு ஹை அண்ட் ஃபோனோட பவர். அண்ட் அதே மாதிரி எனக்கு என்னென்னா இது ஒரு லேட்டஸ்ட் ஜென்னு ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் கொண்ட ஒரு ஃபோன் இது. ஸோ அப்போ இந்த ஃபோனோட ப்ரைஸிங் உங்களுக்கு 2 lakhs கிட்ட வருது. இதுலலாம் அண்ட் 120 Hz டிஸ்பிளே இருக்குது, கூலிங் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கேம்லாம் ஃபோன்லேயே பெட்டராக ஆடலாம். இந்த மாதிரி பிராண்ட் பண்ணி அவங்க ஃபோன்ஸ் விற்பாங்க. இதே தான் லேப்டாப்புக்குமே. ஸோ நீங்கள் ஒரு லேப்டாப்பை 20,000க்கு லேப்டாப் வாங்கலாம், 2-3 lakhs கிட்ட கூட ஒரு லேப்டாப் வாங்க முடியும். ஸோ அவங்க எல்லாத்துலேயுமே என்னென்னா பெட்டர் ஹார்ட்வேர் இருக்கும். ஸோ விச் இஸ் பெட்டர் CPU, பெட்டர் ப்ராசஸர், சாரி ரெண்டுமே சேம் தான், பெட்டர் மெமரி, பெட்டர் கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் அண்ட் பெட்டர் திங்ஸ். அப்போ இதனால தான் அவங்க என்னென்னா இந்த சர்வருக்கு இவ்வளோ ப்ரைஸிங் ஆகுது. அப்போ இந்த 1.5 crores அவங்க பில் பண்ண அந்த எக்ஸ்ரிக்ன்ற கம்பெனி பில் பண்ண பிசியோட இப்போ கம்ப்யூட்டேஷன் பவர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது சர்வர் தான். ஏன்னா ஒரு பர்சனுக்கு 1.5 crore போட்டு ஒரே ஒருத்தர் அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது இட்ஸ் கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ். தெர் இஸ் நத்திங் கேன் பி டன். அதை வச்சு அவர் அவ்வளோ யூஸ் பண்ணவே போகிறதில்ல, ஒரே ஒருத்தர். அப்போது ஒரு கம்பெனிக்கே தேவை தான் இவ்வளோ பெரிய ஒரு கான்ஃபிகரேஷனில் ஒரு சர்வர் வாங்க போகிறாங்க. ஸோ இப்போ இப்படி இந்த சர்வரை வாங்கி இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட வெப்சைட்டோட கோடை ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஏன் இவ்வளோ கம்ப்யூட்டிங் பவர் தேவை? ஏன்னா இப்போ ஜொமேட்டோன்ற ஒரு வெப்சைட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் இப்போ ஐபிஎல்லாம் பார்க்குறீங்க, அதில் மேலேயே காமிச்சிருப்பாங்க விச் இஸ் எவ்வளோ பேர் இந்த ஐபிஎல் மேட்ச்சை பார்க்குறாங்க. அட் டைமில் crore கணக்கில் நம்பர் வரும். அப்போ இது எல்லாத்தையுமே பிஹைண்ட் த சீன்ஸில் ஒரு கம்ப்யூட்டர் தான் இதை ப்ராசஸ் பண்ணுது. ஏன்னா ஐபிஎல்ல அங்கே ஒரு கேமராவில் வீடியோ எடுக்கிறாங்கன்னா அது ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ணி தான் crores ஆஃப் பீப்புளுக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இங்கே எல்லாமே ஒரு கம்ப்யூட்டர் தாங்க இந்த ப்ராசஸிங் எல்லாமே பண்ணுது. அப்போ அதனால தான் அதோட ப்ரைஸுன்றது இட்ஸ் வெரி வெரி லார்ஜ். இப்போ நான் போயிட்டு என்கிட்ட இருக்கிறதே ஒரு 10 லட்சம் தான். அந்த 10 லட்சத்தில் 3 லட்சம் அதுக்காக ப்ராஃபிட். ஏன்னா நான் கம்பெனி அடுத்து ரன் பண்ணுறது, நான் ஒரு கம்பெனி ஒரு பிஸ்னஸ் ஓனராக அட்லீஸ்ட் ஒரு 30% ப்ராஃபிட் மார்ஜின் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். இது 7 lakhs நான் செலவு பண்ணலான்னு தான் பார்க்குறேன். பட் ஆனால் என்னால் இப்போ 1.5 crores செலவு பண்ணுற அளவுக்கு முதலீடு இல்லை. நான் எப்படியும் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா கொஞ்சம் கையில் காசு வச்சு தான் ஸ்டார்ட்டே பண்ணுவேன். பட் ஸ்டில் ஐ டோன்ட் ஹாவ் தட் மச் ஆஃப் மனி. அப்போ இங்கே தாங்க க்ளவுடுன்ற கான்செப்டே உள்ள வரும். ஸோ அப்போ க்ளவுடுனா யார், அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ வாட் தே ஆர் டூயிங்னா, ஸோ இப்போது பெரிய பெரிய நிறைய காசு வச்சுருக்கிற கம்பெனிஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான். ஸோ அமேசானு, மைக்ரோசாஃப்ட்டு, கூகுள் க்ளவுட், இவங்களாம் நீங்கள் வார்த்தைகளாவது கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கம்பெனியோட பேரெல்லாம். இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறாங்க. AWS, அஸ்யூர், கூகுளில் GCP அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே எக்கச்சக்கமான காசு வச்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க டெடிக்கேட்டடாக ஒரு லேண்டு பெரிய பெரிய சிட்டிஸில் எங்கெங்கெல்லாம் ஐடி அதிகமாக இருக்கோ, இந்த ஹைதராபாத், மும்பை, இந்த மாதிரி ஐடி ஹப்பு நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய லேண்டு, காலியாக ஒரு லேண்ட் வாங்கி அவங்க ஒரு டேட்டா சென்டரே பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெட்டில் தேடணும்னா இமேஜஸ்ன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் கிடைக்கும் விச் இஸ் ஒரு பெரிய லேண்டு. இந்த லேண்ட் இவ்வளோ பெரிய பில்டிங். ஸோ இந்த பில்டிங் உள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ கம்ப்யூட்டர்னா என்னென்னா சர்வர்ஸ் இருக்க போகுது. ஸோ அப்போ இது ஒவ்வொரு சர்வர் மட்டுமே தே வில் ஹாவ் லைக் அதேமாதிரி ஒரு 10 crores 20 crores போட்டு போகும். அப்போ மொத்தமாக இந்த டேட்டா சென்டரை பில்ட் பண்ணுறதுக்கே அவங்க 2,000 கோடி 3,000 கோடி போட்டு இந்த மாதிரி ஒரு டேட்டா சென்டரை பில்ட் பண்ணுறாங்க. அப்போது மல்டிபிள் சர்வர்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல ஒரு பெரிய பில்டிங்கில் கம்ப்ளீட் கூலிங் எல்லாம் சொல்யூஷன்ஸோடு இருந்துச்சுன்னா அதை நம்ம டேட்டா சென்டர்னு சொல்கிறோம். அப்போ இந்த அமேசான், மைக்ரோசாஃப்ட், கூகுள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரு டேட்டா சென்டரை பில்ட் பண்ணுறாங்க.
அந்த டேட்டா சென்டர் உலகத்தில் பல இடத்துல பில்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க 2006 2005 இந்த க்ளவுடுன்ற பிஸ்னஸ் நமக்கு ஐடிக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போலேருந்து இப்போ 2026 வரைக்கும், அந்த டைம் ஆஃப் ரெக்கார்டிங் வரைக்கும் புது புது டேட்டா சென்டர்ஸை அவங்க அங்கங்கே பெரிய பெரிய லொக்கேஷனில் பில்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியாக இந்த சர்வரை இனிமேல் வாங்காதீங்க. ஸோ நீங்கள் இப்படி 1.5 கோடி 10 கோடிலாம் போட்டு வாங்காதீங்க. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா 1000 கோடி போட்டு நாங்கள் இந்த சர்வர் எல்லாத்தையும் நாங்கள் வாங்கி எங்களோட டேட்டா சென்டரில் வச்சுருக்கோம். விச் இஸ் நம்ம மும்பை டேட்டா சென்டர்னு எடுத்துக்கலாம். ஸோ நாங்களோட டேட்டா சென்டர் வச்சுருக்கோம். நம்ம அடுத்தடுத்த அஸ்யூர் வீடியோஸில் எல்லாமே நம்ம எக்ஸாக்டாக எங்கெங்கே ரீஜியன்ஸ், அதான் எங்கெங்கே டேட்டா சென்டர் இருக்குது, அந்த ரீஜியன் பேர்ஸு, இந்த மாதிரி டாபிக் எல்லாமே இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே தியரிட்டிக்கல் கதை தான். நம்ம அஸ்யூர்னா என்ன, க்ளவுட்னா என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே அவன் ஒரு டேட்டா சென்டரில் அவன் சர்வரை வாங்கி வச்சிடுறாங்க. ஸோ ஐடி கம்பெனி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த சர்வரை நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கம்ப்யூட்டிங் வேணுமோ நாங்கள் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுத்துட்றோம். அந்த வெப்சைட்டில் நீங்கள் என்னென்னா உங்களுக்கு எவ்வளோ சிபியூ வேணும், எவ்வளோ ரேம் மெமரி வேணும், எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிகரேஷன் அந்த வெப்சைட்டில் பட்டன் கிளிக்கிங் வழியாகவே நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருங்க. இந்த சர்வரை நாங்கள் உங்களுக்கு வாடகைக்கு கொடுத்துட்றோம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இன்டர்நெட் மூலியமாக நீங்கள் என்னென்னா இந்த சர்வரை ஆக்சஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இதை தான் நம்ம இந்த கான்செப்டை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வி ஆர் சேயிங் இட் ஆஸ் அ க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தான் நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரும். அப்போ மீனிங் இதுக்கப்புறம் எந்த ஐடி கம்பெனியுமே ஆர் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுமே இந்த மாதிரி 1 crore 10 crore இந்த மாதிரிலாம் போட்டு சர்வர் வாங்குறத நிப்பாட்டிட்டாங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த அமேசான், மைக்ரோசாஃப்ட், கூகுள்ன்ற கம்பெனி கிட்ட அவங்களோட டேட்டா சென்டரில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சர்வரை ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ என்ன கான்ஃபிகரேஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பேயிங் அஸ் அ ரெண்ட். இதுக்கு பேர் என்னென்னா பே ஆஸ் யூ கோ மாடல். ஸோ பே ஆஸ் யூ கோ மாடல் அப்படின்றதுல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் டேக்கிங் ரெண்ட்டு அண்ட் அவங்க எவ்வளோ வேணுமோ, நீங்கள் 10 நாள் யூஸ் பண்ணுறீங்களா அந்த சர்வரை, 10 நாளுக்கான காசு மட்டும் கொடுங்க. 20 நாள் நீங்கள் யூஸ் பண்ணலையா, எந்த சர்வருமே எடுக்கலையா, எல்லாத்தையுமே நீங்கள் டெலீட் பண்ணி டெர்மினேட் பண்ணிட்டீங்களா, அப்போ அதுக்கு பில்லே கிடையாது. ஸோ மந்த் எண்டில் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான பில் வந்துடும். அதை மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். அப்போ பே ஆஸ் யூ கோ மாடலில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு தேவையான சர்வரை நம்ம வாடகைக்கு எடுத்து நம்ம வாங்கிக்கிறோம். இதனால் நிறைய அட்வான்டேஜஸ் தாங்க இருக்குது. என்ன அட்வான்டேஜஸ்னால், இப்போ நீங்கள் சர்வரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை ஹையர் பண்ணணும், அதை கூலாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் டெடிக்கேட்டடாக சொல்யூஷன், ஏசி யூனிட் அந்த மாதிரி சொல்யூஷன்லாம் கண்டிப்பாக பில்ட் பண்ணுவாங்க. ஏன்னா என்னோடய கம்ப்யூட்டரே வென் ஐம் பிளேயிங் வீடியோ கேம்ஸ் அப்போ இட் வில் கெட் லாட் ஆஃப் ஹீட். ஸோ அப்போ அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான கூலிங் சொல்யூஷன்லாம் இருக்கணும். உங்கள் மொபைல் ஃபோன்ஸுமே நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணிங்கன்னா ஹீட் ஆகும். அப்போ அந்த மாதிரி சர்வரை டேக் கேர் பண்ணுறதுக்குன்னு ஒரு பர்சன், அதுக்குன்னு தனி சொல்யூஷன்ஸு, ஏசி யூனிட் இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்கணும். இட்ஸ் ஆல் டிஃபிகல்ட் தான். அப்போ திஸ் இஸ் வேர் நம்ம எப்படி பே ஆஸ் யூ கோ மாடலில் நம்ம சர்வர் கிட்ட போகிறோன்னா, இந்த கூகுள், மைக்ரோசாஃப்ட்ன்ற கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த சர்வர் வச்சுக்கிறாங்க. அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, அதை மெயின்டைன் பண்ணுறது, அப்கிரேட் பண்ணுறது, பார்த்துக்கிறது எல்லாமே அவங்களோட பொறுப்பு தான். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த கம்ப்யூட்டர் நான் சொல்லும்போது இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹை அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் டு பி அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி இதான் என்னோட கம்ப்யூட்டர், இதுதான் என்னோட கான்ஃபிகரேஷன் நான் காமிச்சேன். அதில் காமிக்கும் போது என்னென்னா, இட் இஸ் யூஸ் டு பி ஒன் ஆஃப் த ஹை அண்ட். ஏன்னா நான் வாங்கும்போது இதுதான் டாப் மாடலாக இருந்துச்சு. ஆனால் இப்போது இதை விட அப்கிரேடடான வெர்ஷன்ஸ், பெட்டர் கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ், பெட்டர் சிபியூ, பெட்டர் ரேம் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இது பில்ட் பண்ணி ஒரு 3 years கிட்டே இருக்கும் இந்த பிசியை பில்ட் பண்ணி. ஸோ அப்போது இன்றைக்கி there is better computer out in the world. இன்னும் ஒரு 4 years 5 years கழிச்சில் இதை விட இன்னும் பெட்டர், டபுள் த டைம்ஸ், டபுள் த பவருக்கு அதே ஒரு 4 lakhsக்குள்ளே பில்ட் பண்ணுற மாதிரி இன்னும் அப்போ வரும். அப்போது நம்மளுக்கு என்னென்னா, டேஸ் போக போக புது புது இன்வென்ஷன்ஸ் கம்பெனிஸ், இந்த கம்ப்யூட்டர் மேக்கிங், அந்த சிப் மேக்கிங், ரேம் மேக்கிங் கம்பெனிஸ் எல்லாமே புதுசாக சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக, இன்றைக்கி நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்குறீங்க, விச் இஸ் லேட்டஸ்ட் ஐஃபோன் மாடல். அந்த ஐஃபோன் வாங்குறீங்க, இன்றைக்கி அதோட ரேட் 2 lakhs. டவுன் த லைனில் ஒரு 5 வருஷம் கழிச்சு அதே ஒரு ஐஃபோனு 5 years டிஃப்ரென்ஸ் வச்சு, இப்போ இன்றைக்கி ஐஃபோன் லேட்டஸ்ட் மாடல் ஆகிடணும் 18 19. ஸோ அப்போ அதில் லெட்ஸ் சே யூ ஹேவ் ஐஃபோன் 18 or 17 இருக்குன்னா, அங்கேருந்து ஒரு 5 years டவுன் த லைன் ஐஃபோன் 22ன்ற வெர்ஷன், 23ன்ற வெர்ஷன் வரும்போது இன்றைக்கி நீங்கள் போட்ட 2 lakhs விட அன்றைக்கி அதே 2 lakhsக்கு உங்களோட ஃபோன் பெட்டராக தான் இருக்கும்.
இட் வில் ஹேவ் பெட்டர் கம்ப்யூட்டிங், பெட்டர் கேமரா, பெட்டர் சொல்யூஷன்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்போது என்றைக்குமே புதுசாக பெட்டர் சொல்யூஷன்ஸ் தான் வருது. அப்போ நான் ஒரு 1.5 கோடி போட்டு ஒரு சர்வர் வாங்கிடுறேன். 5 வருஷத்தில் அது பழசாயிருச்சுன்னா, அதை விட இன்னும் பெட்டர் சொல்யூஷன்ஸ் வந்துருச்சுன்னா, மறுபடியும் நான் போட்டு இன்வெஸ்ட் பண்ணணும், மறுபடியும் நான் அதை அப்கிரேட் பண்ணணும், அதுக்கு நான் அகெயின் ஒரு 40 lakhs 50 lakhs செலவு பண்ணணும். இந்த பிரச்சனைலாம் வேண்டாம் அப்படின்னா, இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் அவங்க சர்வர் வச்சுருக்காங்க, அவங்க எப்பயோ வாங்கி வச்சுருந்த சர்வர் எல்லாத்தையுமே இப்போ ரீயூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் டெடிக்கேட்டடாக சர்வர் வாங்குறத கம்மி பண்ணிவிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 60 to 70% க்ளவுட்லேயும் 30% அவங்களோட ஓன் சில சர்வர் சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு அவங்களும் வச்சிட்ருக்காங்க. பட் எல்லா கம்பெனிலையுமே எம்என்சிஸ் எல்லா இடத்துலையுமே க்ளவுட் கம்ப்யூட்டிங்ன்ற டெக்னாலஜி உள்ளே கண்டிப்பாக வந்துருச்சு. ஸோ அப்போ ஒவ்வொரு டீம்லேயுமே டெவலப்பர் டெஸ்டருக்கு ஈக்குவலாக இப்போ ஒரு க்ளவுட் இன்ஜினியரோட டிமாண்டும் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம இங்கே லேர்ன் பண்ணுற இந்த அஸ்யூர் கோர்ஸோட டிமாண்ட் கண்டிப்பாக இன்றைக்கும் சரி ஃப்யூச்சருக்கும் சரி இது நீங்கள் படிக்கிறது கண்டிப்பாக ஒரு வர்த்தாக தாங்க இருக்கும். ஓகே, இப்போது ஐ ஹோப் உங்களுக்கு இந்த க்ளவுடுனா என்ன, ஸோ ஆக்சுவலாக இந்த வார்த்தை க்ளவுடுனா என்ன அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ க்ளவுட் இஸ் நத்திங் பட்டு நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரை நீங்கள் வச்சுக்காமல் வேறு யாரோ வாங்கி வச்சுக்க போகிறாங்க, இன்டர்நெட் வழியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ண போகிறீங்க. அந்த கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டில் வேறு எங்கேயோ இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் க்ளவுடுன்னு சொல்கிறோம். இன்னொரு பெட்டர் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நீங்கள் இந்த கூகுள் ட்ரைவ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, கூகுள் ஃபோட்டோஸ் உங்கள் ஃபோன்லலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, iCloudன்னு எல்லாமே. ஸோ இதுலேயுமே iCloud அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. மீனிங் என்னன்னா, இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனில் ஒரு 64 GB ஸ்டோரேஜ் இருக்குது, நீங்கள் நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுக்கிறீங்க, அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே அது ஃபுல் ஆயிடுச்சு. அப்போ உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கூகுள் ட்ரைவோ இல்லை iCloudலேயோ நீங்கள் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இன்டெலிஜென்ட்டாக கூகுள் கம்பெனி கூகுள் ட்ரைவில் நீங்கள் 15 GB வரைக்கும் 5 GB வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கலாம் உங்களோட ஃபோட்டோஸை. அதுக்கு மேலே நீங்கள் வைக்கணும்னா எனக்கு ஒரு மந்த்லி 100 ரூபாய் கொடுங்க, நான் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணித்தரேன். ஸ்டோரேஜை இன்னும் நீங்கள் 5 GBன்ற இடத்துல 15 GB இல்லை 100 GB கிட்ட நான் இன்க்ரீஸ் பண்ணித்தரேன், ஃபோட்டோஸை இன்னும் வச்சுக்கலாம், ஆனால் மாதம் எனக்கு 100 ரூபாய் கட்டுங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி அப்போ க்ளவுடுன்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு அவங்க உங்களை புல் பண்ணுறதுக்காக ஒரு கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரீயாக இதை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த சேவை பிடிச்சிருக்கு, இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னா இன்னும் காசு கட்டி கூகுள் ட்ரைவில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நான் பத்திரமா இன்டர்நெட்டில் வச்சுக்கிறேன், நீங்கள் எப்போ வேணாலும் இன்டர்நெட்டில் இந்த ஃபோட்டோஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே தான் கூகுள் ட்ரைவ் அண்ட் iCloud. அப்போ உங்கள் ஃபோட்டோஸ்லாம் எங்கே போய் உட்காருது, எங்கே போய் ஸ்டோர் ஆகுது? ஏன்னா உங்கள் ஃபோனில் மெமரி கார்டு நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணியிருக்க மாதிரியே உள்ள ஸ்டோரேஜ் சொல்யூஷன் வச்சுருக்கான், அந்த ஸ்டோரேஜ் சொல்யூஷனில் தான் உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் இப்போது நீங்கள் க்ளவுடில் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ் எல்லாம் எங்கே தாங்க போய் உட்காருது, அது எங்கே போய் ஸ்டோர் ஆகுதுன்னா அது நத்திங் பட்டு இந்த மாதிரி ஒரு சர்வரில் தான் கூகுளோட டேட்டா சென்டரு, ஆப்பிளோட அவங்களோட டேட்டா சென்டரில் அவங்க சர்வர் வச்சுருக்காங்க. அந்த சர்வரில் ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அந்த ஹார்ட் டிஸ்கில் தான் உங்களோட ஃபோட்டோ போயிட்டு ஸ்டோர் ஆகுது. ஆனால் இது எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் வேணும். இன்டர்நெட் இல்லைனா கூகுள் ட்ரைவும் ஒர்க் ஆகாது, iCloudம் ஒர்க் ஆகாது. இன்டர்நெட் மூலியமாக உங்கள் ஃபோட்டோஸை நீங்கள் எப்போ வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ அப்போ இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் க்ளவுட். அப்போ முதல்ல நம்ம இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, க்ளவுடுனா என்ன, எதுக்காக க்ளவுடு ஐடி கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்க, இந்த க்ளவுடோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் உங்களுக்கு ஒரு எம்பசைஸ் பண்ணி ஒரு ஸ்டோரியாக ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேங்க. ஸோ இப்போ நம்ம இதுலேயே சில ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்குது. ஸோ க்ளவுட் சர்வீஸ் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நான் அதே மாதிரியே நான் சொல்கிறேன், இது நம்ம நெக்ஸ்ட்டு. ஸோ தெர் இஸ் அ டேர்ம் விச் இஸ் கால்ட் அஸ், நம்ம இப்போ அஸ்யூர் படிக்க போகிறோம். ஸோ அஸ்யூரோட கோர்ஸில் அதனால் நம்ம அஸ்யூரில் படிக்கும்போதே சில சர்வீசஸ் ஐஏஎஸ்ன்னு சொல்லுவோம், சில சர்வீசஸ் பிஏஎஸ், சில சர்வீசஸ் சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு IaaS வர்சஸ் PaaS வர்சஸ் SaaS அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் வைக்கிறேன். இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாலே ஸோ யூல் ஹேவ் டேபிள் காலம்ஸ் எல்லாமே இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு புது டேப்பில் இந்த இமேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைட், ஸோ இப்போ இந்த இமேஜ் கிளியராக தெரியுது. ஸோ இங்கே என்னென்னா, இங்கே ப்ளூ கலருன்றது கீழே நம்மளுக்கு இங்கே இருக்கிறது என்னென்னா நம்ம மேனேஜ் பண்ணுவோம், விச் இஸ் நம்ம பார்த்துக்க போகிறது. ரெட் கலருன்றது யாருன்னா, அதை நீங்கள் எந்த கம்பெனிக்கு காசு கொடுக்குறீங்களோ அந்த கம்பெனி பார்த்துக்க போகிறாங்க, விச் இஸ் சர்வீஸ் ப்ரொவைடர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை நம்ம தெரிஞ்சுப்போம், ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் நம்ம க்ளவுடில் படிக்கும்போது. ஃபஸ்ட்டு ஆன்சைட் அப்படின்றது ஆன் ப்ரெமிஸ்ன்னு சொல்லுவாங்க, விச் இஸ் நம்ம காசு கொடுத்து இந்த மாதிரி 1.5 கோடி 10 கோடி போட்டு சர்வர் வாங்கினோன்னா நம்ம தான் அந்த சர்வரோட ஓனர். அப்போ இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே, ஸோ உங்களோட நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், அந்த சர்வரு, அதில் என்ன ஓஎஸ் ரன் பண்ணலாம், விண்டோஸ் ஓஎஸ் ரன் பண்ணலாமா இல்லை லைனக்ஸ் ஓஎஸ் ரன் பண்ணலாமா. நான் நம்ம லேப்டாப் எல்லாமே விண்டோஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம இந்த கிளாஸ் நான் எடுக்கிறது விண்டோஸில் தான் நான் எடுக்கிறேன். பட் ஆனால்
விண்டோஸ்ன்றது பெய்டு. நீங்கள் ஒரு புதுசாக லேப்டாப் வாங்கும்போது ஓஎஸ் போடணும், ஒரு ₹500 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த விண்டோஸ் ஓஎஸ்ன்றது ஒரு பெய்டு, ஏன்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை ரன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த ஓஎஸ் அதுக்குள்ளே இன்ஸ்டால் ஆகிருக்கிற சாஃப்ட்வேர்ஸு இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்க போகிறோம். அப்போ இதை ஆன் சைட் ஒரு ஆன் ப்ரெமிஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம க்ளவுடை நோக்கி போகிறனால இந்த ரெட் கலர் யாருன்னா மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான்ன்ற கம்பெனிஸ் அவங்க டேக் கேர் பண்ணிக்க போகிறது. இப்போ ஃபஸ்ட்டு IaaS விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த வார்த்தைக்கு என்ன, இங்கிலீஷ் வார்த்தைக்கு என்ன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, ஒரு கட்டிடம், ஒரு பில்டிங் மாதிரி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சர்வரை நாங்கள் கொடுத்துட்றோம், அதுக்குள்ளே என்ன இன்ஸ்டால் ஆகுது, என்ன ரன் ஆகுதுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ இங்கே இந்த சர்வரு, ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங், வர்ச்சுவலைசேஷனு, அந்த ஹார்ட்வேர் எல்லாத்தையுமே அவன் என்ன பண்ணுறான்னா, அவனோட டேட்டா சென்டரில் மும்பையில் அவன் வச்சிடறான். ஸோ அப்போ மும்பையில் இந்த மாதிரி உலகத்தில் பல இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, டேட்டா சென்டர் வச்சிடுறாங்க, அதை அவங்க பார்த்துக்கிறாங்க. ஆனால் இந்த சர்வருக்குள்ளே விச் இஸ் இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே என்ன ஓஎஸ் வேணும், உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் நீங்கள் ரன் பண்ணணும், என்ன டேட்டா நீங்கள் வச்சுக்க போகிறீங்க. ஏன்னா இங்கே டெவலப்பர்ஸ், டெஸ்டர் இவங்க தான் கோட் அடிக்க போகிறது. அந்த கோடை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சர்வரில் காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம ரன் பண்ண போகிறோம். அப்போ அந்த கோட் எல்லாத்தையுமே நம்ம தான் கொடுக்க போகிறோம், விச் இஸ் ஆல் த அப்ளிகேஷன் அண்ட் டேட்டா. அப்போ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே நம்ம சர்வீஸாக நம்ம அந்த கம்பெனி கொடுக்குறாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே நம்மளோட கோடை காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணிக்க போகிறோம். அண்ட் தெர் இஸ் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். அப்படின்னா நான் கோடை மட்டும் பார்த்துக்கிறேங்க, இந்த ஓஎஸ்லேருந்து அது கூட நான் பார்த்துக்க வேண்டாம்னு நினைக்கிறேன், நான் கோடை மட்டும் உங்ககிட்ட தரேன், அந்த கோடை மட்டும் நீங்கள் எனக்கு ரன் பண்ணி கொடுத்துருங்க, மீனிங் ரன் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ அப்படின்ற மீனிங் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். அடுத்து சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ்னால் கோடுமே அந்த கம்பெனியை பார்த்துப்பாங்க, ஸோ அவங்களே எல்லாமே பார்த்துப்பாங்க. அப்போ மீனிங் இது வந்து நம்ம சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ்னால் மைக்ரோசாஃப்ட்டே அவனே ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணி நம்மக்கிட்ட வைப்பான். அப்போ அது சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ்னு. அப்போ எந்த லெவல்ஸ் நீங்கள் பார்த்துக்க போகிறது, என்ன லெவல்ஸ் நான் பார்த்துக்க போகிறது, இந்த செப்பரேஷனுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிளாட்ஃபார்ம் அண்ட் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம லேர்ன் பண்ண போகிறது அஸ்யூரு. அப்போ அந்த அஸ்யூர்லேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ அஸ்யூர் IaaS வெர்சஸ் PaaS வெர்சஸ் SAS அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா, நமக்கு அஸ்யூர்லேயே வில் ஹாவ் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் இன் அஸ்யூரில் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் எங்கள் எக்ஸாம்பிள் நம்ம அடுத்தடுத்த நம்ம நெக்ஸ்ட் வீடியோவே என்னென்னா, அஸ்யூரில் ஒரு இந்த மாதிரி இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சர்வர் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோங்க, அந்த சர்வருக்கு நீங்கள் இவ்வளோ CPU, இவ்வளோ ரேம்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அப்போ அதெல்லாமே நம்ம வர்ச்சுவல் மெஷின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வர்ச்சுவல் சர்வீஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, நெட்வொர்க்கிங் அதான் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸ்டோரேஜ் சொல்யூஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். அப்போ இது எல்லாமே நமக்கு என்னென்னா அஸ்யூர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கடியில் வரும். பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் என்னென்னா, நம்ம அதுவே ஆப் சர்வீஸு, அஸ்யூர் ஃபங்க்ஷன்ஸை நம்ம லேர்ன் பண்ணுவோம். அப்படின்னா நம்ம கோடை மட்டும் நம்ம கொடுப்போம், என்ன ஓஎஸ் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணும், அதெல்லாம் நம்ம செலக்டே பண்ண மாட்டோம், அதெல்லாமே அவனே பார்த்துப்பான். அதையும் நம்ம பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ்ன்னு பார்ப்போம். இப்போ இங்கே கன்ஃபியூஷன் என்னென்னா, சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ்னால் என்ன. அப்போ மீனிங் நீங்கள் ஆல்ரெடி அஸ்யூரோட சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குங்க, விச் இஸ் நீங்கள் மைக்ரோசாஃப்டோட சொல்யூஷன்ஸ், நீங்கள் எக்ஸல் யூஸ் பண்ணியிருப்பீங்க, வேர்ட் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, மைக்ரோசாஃப்ட் 365 இது எல்லாமே இந்த எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட் இது எல்லாமே மைக்ரோசாஃப்ட் 365 கடியில் தான் வரும். ஸோ அதே மாதிரி டைனாமிக் 365 இவங்க இது எல்லாமே என்னென்னா சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். ஒரு சாஃப்ட்வேர் விச் இஸ் நம்ம யூஸ் பண்ணுற அந்த சாஃப்ட்வேர் நம்மக்கிட்ட கொடுத்துட்றாங்க, அதை நம்ம கன்சியூம் பண்ணுறோம், அந்த சாஃப்ட்வேருக்கு நம்ம காசு கொடுக்குறோம். விச் இஸ் இப்போ நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட், பவர் பாயிண்ட்லாம் யூஸ் பண்ணணும்னா அது காசு, அது ஃப்ரீ கிடையாது. ஸோ அப்போ நம்ம காசு கொடுத்தா தான் இந்த வேர்டு, பவர் பாயிண்ட் தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். அப்போ அதை சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் அங்கே சொல்கிறாங்க, விச் இஸ் இமெயில் சொல்யூஷன்ஸு, CRM இந்த மாதிரி, விச் இஸ் ஒரு ரெடி டு யூஸ் சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ்ட் ஆன் அ சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ். ஸோ அப்போ இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க. ஸோ சம்திங் விச் இஸ் மந்த்லி பேசிஸில் நம்மக்கிட்ட காசு வாங்கிக்கிறாங்கன்னா அப்போ ஒரு சர்வீஸாக கொடுக்குறாங்க. அப்போ ஆஸ் அ சர்வீஸ் இந்த வார்த்தைக்கு என்னென்னா சம்திங் தேர் கிவிங் ஆன் அ மந்த்லி பேசிஸ், ஒரு சர்வீஸ் மாடலில், சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில். இப்போ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸு, ஹாட்ஸ்டார் இதெல்லாமே மாதம் காசு கட்டுற மாதிரி இன்ஃப்ராக்கு, பிளாட்ஃபார்முக்கு, சாஃப்ட்வேருக்கும் மாதம் காசு கட்டலாம். அப்படி ஒரு சர்வீஸாக கொடுக்கறது தான் இந்த க்ளவுடு சர்வீஸ் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி நம்ம இப்போதைக்கு இந்த வார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. இதை நம்ம பற்றி ஃப்யூச்சரில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இப்போது நம்மளோட முதல் செக்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, நம்ம இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன, க்ளவுட்னா என்ன, இதெல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ நம்ம என்ன பேச போகிறோம்னா இந்த கோர்ஸ் என்னது. ஏன்னா இது இந்த வீடியோன்றது என்னென்னா இன்ட்ரொடக்ஷன் வீடியோ, ஃபவுண்டேஷனல் வீடியோ,
இதை வச்சு நம்ம அடுத்து நம்ம என்ன படிக்க போகிறோன்ற நமக்கு தெரியும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நான் என்கிட்ட ஒரு நோட் பேட் இருக்குது. நம்ம என்னென்னா வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போது நம்ம படிக்கிறது ஃபுல்லாகவே சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அஸ்யூரே கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அதையும் நான் என்ன பண்ணுறேன்னா லெட் மீ டேக் தட். ஸோ வில் ஹேவ் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் அஸ்யூர் சர்டிஃபிகேஷன்ஸ். அதை நான் எடுத்துக்கிறேன். என்னென்ன சர்டிஃபிகேஷன் இருக்குது, நம்ம இதில் என்ன படிக்கிறோம் அப்படின்றத நமக்கு தெரியணும். ஸோ சர்டிஃபைடு டைரக்டாக ஃபண்டமெண்டல்ஸ் போதா, அஸ்யூர் கிளவுடு ட்ரைனிங்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ். ஒரு டயக்ராம் மாதிரி என்னென்ன இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். வேர் இஸ் தட் சைட்? Azure certifications path. நம்ம இமேஜஸ் நான் எடுத்துக்கிறேங்க பெட்டர். அண்ட் இதில் லேட்டஸ்ட் இமேஜும் நம்மளுக்கு வேணும். ஏன்னா தெர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன். நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு. நம்ம இதில் என்ன படிக்க போகிறோம், ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. ஸோ இதை கூட நான் மீ செக் ஃபார் நவ். ஓப்பன் இமேஜ்னா நியூ டேப். இப்படி டவுன்லோட் ஆகிடுச்சு. ஆல்ரைட். ஸோ இதை நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அகெயின் இதுலேயுமே நிறைய இருக்கும். ஸோ அஸ்யூர்லேயே ஸ்பெசிஃபிக் டிவிஷன்ஸு, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அது எல்லாமே இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம், வாட் வி ஆர் கோயிங் டு டூ அப்படின்னா, நம்ம முதல் நானே அப்படி டேரெக்டாகவே எழுதுகிறேன், விச் இஸ் ஏசி 900 அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேஷன் இருக்குங்க. இதுக்கு பேர் என்னென்னா அஸ்யூர் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இதை நம்ம இங்கே ஃபுல் ஃபார்மே அஸ்யூர் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ நம்மளோட இந்த கோர்ஸில் அஸ்யூர் ஃபண்டமெண்டல்ஸ் கவர் ஆகும். ஆனால் இது வந்து பிகினர், ஒரு ஃப்ரெஷர் கூட இந்த எக்ஸாம் எழுதலாம். கம்ப்ளீட்டாக பிகினர் தான். இதுக்கு ஒர்த்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே கம்மி. ஏன்னா ஃப்ரெஷருக்கு சும்மா ஒரு பேருக்கு எனக்கு தெரியும், அஸ்யூரோட பேசிக்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போ இதை விட நெக்ஸ்ட் லெவல். அப்போ அதுக்கு அடுத்த லெவல் இருக்குது அப்படின்னா AZ 104. ஸோ அஸ்யூர் அட்மினிஸ்ட்ரேட்டர், MINSTRATOR. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹாவ். இந்த அஸ்யூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் அசோசியேட் லெவல். கொஞ்சம் பிகினர் கிடையாது, எக்ஸ்பர்ட்டும் கிடையாது, இன்டர்மீடியட் லெவல். இதுக்கு வேலிட், இதுக்கு மதிப்பு இருக்குது. ஸோ அப்போ நம்ம AZ 900ம் இந்த 104க்கு அடியில் தாங்க வரும். ஸோ அப்போ மீனிங் நீங்கள் பிகினர் படிச்சுட்டு அந்த இன்டர்மீடியட் போகும்போது டேரெக்டாக இன்டர்மீடியட் போயிட்டு நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்கன்னா பிகினர் பண்ணுன்ற அவசியம் இல்லை. இந்த பிகினர் இந்த சர்டிஃபிகேஷனுக்குள்ளே வந்துடும். அப்போ நம்ம இந்த அஸ்யூர் AZ 104 அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த சர்டிஃபிகேஷனுக்காக என்ன சிலபஸோ என்னென்னலாம் படிக்க போகிறோமோ அதுதான் நம்ம இந்த கோர்ஸில் கவர் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாகவே க்ளவுடு, அதோட நெட்வொர்க்கிங், வர்ச்சுவல் மெஷின்ஸு, ஸ்டோரேஜு, செக்யூரிட்டி, ஆக்சஸ் அண்ட் ஐடென்டிட்டி, இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த விச் இஸ் பியூர் அஸ்யூர் க்ளவுடில் நம்ம லேர்ன் பண்ண போகிறதுங்க. இப்போ அஸ்யூர்லேயே கொஞ்சம் ஃபேமஸாக அவன் என்ன பண்ணுறான்னா அஸ்யூர் டெவாப்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனும் வச்சுருக்கான். ஸோ அஸ்யூர் டெவாப்ஸுமே அஸ்யூரில் கொஞ்சம் ஃபேமஸ் தான். நிறைய கம்பெனிஸ் அஸ்யூர் டெவாப்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு AZ 400 அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ AZ 400 விச் இஸ் நீங்கள் அதை அஸ்யூர் டெவாப்ஸ் இன்ஜினியர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க. ஸோ நம்ம இந்த அஸ்யூர் டெவாப்ஸுக்கான சிலபஸும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். விச் இஸ் ஃபஸ்ட்டு அஸ்யூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் முடிச்ச அப்புறம் அடுத்து நம்ம அஸ்யூர் டெவாப்ஸை பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போது நம்ம அஸ்யூர் டெவாப்ஸில் CI/CD பைப்லைன்ஸ் இதெல்லாம் பற்றி நம்ம படிப்போம். அப்போ நம்மளோட கோர்ஸ் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா அஸ்யூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் அஸ்யூர் டெவாப்ஸ், இது ரெண்டுத்துக்கான சர்டிஃபிகேஷன் சிலபஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அஸ்யூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக AZ 900ம் கவர் ஆயிரும். தெர் இஸ் ஆல்சோ எக்ஸ்பர்ட். ஸோ நம்ம அடுத்த லெவல் கொஞ்சம் AZ 305ன்னு சொல்லிட்டு இருக்குது, விச் இஸ் அஸ்யூர் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், ஏன்னா அது ப்ரொஃபஷனல் லெவல். பட் நம்ம இப்போ ஒரு பிகினர், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தம் இந்த கோர்ஸை பார்க்கும்போது கம்ப்ளீட்லி நியூவாக தான் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. மேபி உங்களுக்கு ஒரு பிட் ஆஃப் ஐடியா இருக்கலாம். பட் ஆனால் கம்ப்ளீட் பிகினர்ஸ்க்காக இன்டென்ட் பண்ண இந்த கோர்ஸ் தான் இது. அப்போ நான் இந்த 2 சர்டிஃபிகேஷனை மைண்டில் வச்சு தான் இந்த கோர்ஸையும் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். நான் எடுக்க போகிறது எல்லாமே இந்த 2 சர்டிஃபிகேஷனுக்கான சிலபஸை தான் நான் எடுக்க போகிறேன். ப்ரொஃபஷனல் லெவல் நான் இப்போதைக்கு டார்கெட் பண்ணல. வில் கீப் இட் ஆன் இன்டர்மீடியட் லெவல். பிகினரும் இல்லாமல் இன்டர்மீடியட் லெவல் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஓகே. அப்போது ரோட் மேப் என்னதுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரோட் மேப்புன்றது நம்ம ஒரு விஷயம் படிக்க போகிறோம், என்ன ஸ்டார்டிங் என்ன எண்டிங் என்ன முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. அது டெஃபினட்டாக நீடட் தான்.
இப்போ முதல்ல நான் ரோட் மேப்புக்காக நான் காமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே மோஸ்ட்லி எல்லாருமே வேலைக்காக தான் நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ வேலைனா எனக்கு வந்து நான் இதை படிக்கிறேன், இதை படிச்சுட்டு நான் ஐடிக்குள்ளே நான் போகணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நீங்கள் மோஸ்ட்லி இந்த வீடியோஸை கோர்ஸ் பார்க்குறதே இல்லை அப்ஸ்கில் பண்ணிக்கிறது. சில பேர் தான் ஆல்ரெடி ஐடியில் இருப்பாங்க. என்னோடய வீடியோஸை பார்த்து புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கலான்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தெம் நான் என்னோடய வீடியோவை படித்து நான் படித்ததை வச்சு நான் அடுத்த வேலைக்கு நான் இன்னும் பெட்டர் சேலரிக்கோ இல்லை க்ளவுடுக்கு நான் மூவ் ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு தாங்க படிக்க போகிறீங்க. அப்போ நான் இந்த இடத்துல Azure DevOps அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நார்மலாக நீங்கள் ஃபஸ்ட் நான் அதுக்கு முன்னாடி அஸ்யூர்னா மட்டும் நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அஸ்யூர் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அதனால் ஸோ இப்போ நான் வெறும் அஸ்யூர்னு போட்டால் Azure DevOpsன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வீல் ஹேவ் Azure AI இன்ஜினியர், டேட்டா இன்ஜினியர், மறுபடியும் Azure DevOps இன்ஜினியர், Azure Cloud இன்ஜினியர். இப்போ க்ளவுட் இன்ஜினியர்னு டைட்டில் இருக்கா? ஆனால் அதுக்குள்ளே போய் பார்ப்போமே. ஸோ நம்ம Azure Cloud இன்ஜினியர்ன்ற டைட்டில் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ Azure Cloud இன்ஜினியர்னு இருக்குது. இப்போ நான் Azure Cloud இன்ஜினியர்னு ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து என்னென்னா நம்ம யார் டாட்டா அலெக்ஸின்ற கம்பெனி க்ளவுட் இன்ஜினியர்னு போடுறான். ஆனால் இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்க்கும்போது இங்கேயும் CI/CD டெவாப்ஸ்ன்ற வார்த்தைலாம் இருக்குது. ஸோ அப்போ தெர் இஸ் ஆல்சோ ஈவன் தோ நம்ம க்ளவுட் இன்ஜினியர்ன்ற டைட்டில் இருந்தாலும் டெவாப்ஸோட எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும்னு கேட்குறோம். அப்போ நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் ஃபஸ்ட்டே ஹைலைட் பண்ணிடுறேன். நம்ம இப்போ படிக்க போகிறது எதுக்காக படிக்கிறோன்னா இன்டர்வியூ, ரியல் டைமில் ஒர்க் பண்ணுறதுக்கு கிடையாது. ஒவ்வொருத்தரோட வேலையுமே ரியல் டைமில் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு டீமில் 5 பேர் க்ளவுடில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா எல்லாரும் ஒரே வேலையை பார்க்க மாட்டாங்க. டீமில் அந்த வேலையை பிரித்து தான் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் வேலைகள் தான் உங்களுக்கு ரிப்பீட்டேட்டிவாக வரும். ஆனால் இன்டர்வியூவில் அந்த 5 பேர் தனித்தனியாக வேலை பார்த்தாங்க பார்த்தீங்களா, அந்த எல்லா வேலையும் பார்க்க தெரியுமான்னு தான் இன்டர்வியூவில் கேட்பாங்க. அப்போ நம்ம இப்போ லேர்ன் பண்ணுறது எதுக்காகனா இன்டர்வியூ எப்படி கிராக் பண்ணுறது, அதுக்காக தான் நீங்கள் இதை லேர்ன் பண்ணுறீங்க. ரியல் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக, அது ஓகே தான். பட் ஆனால் இப்போ நீங்கள் க்ளவுட் இன்ஜினியர்ன்ற பொசிஷன் கொள்ள போகிறீங்க. ஆனால் நான் இப்போ இந்த ரோட் மேப்பில் Kubernetes, டாக்கர் இது எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இன்டர்வியூவில் எல்லாத்தையுமே கேட்பாங்க. பட் உள்ளே போய் ஒர்க் பண்ணுவீங்களான்றது ஹைலி டவுட்டட் தான். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரோட் மேப்பை நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. ஸோ நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ரொம்ப சிம்பிள் தான் இன்டர்வியூக்கான ரோட் மேப் இது. ஏன்னா உள்ளே என்ன வேலை பார்க்க போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு Azure Cloud இதை நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. Azure Cloud படித்து முடிச்ச அப்புறம் அஸ்யூரில் ஃபேமஸாக Azure DevOpsன்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அப்போ நம்ம அஸ்யூர்லேயே Azure DevOpsன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த க்ளவுடுக்குள்ளேயே Azure DevOpsோடது பைப்லைன்ஸ் என்னது அது எல்லாத்தையும் நம்ம கற்றுப்போம். அண்ட் அதுக்கடுத்து ஜென்ரிக் டெவாப்ஸ்ன்னு இருக்குங்க. விச் இஸ் நீங்கள் கிட்டு, ஜென்கின்ஸ், டாக்கர், Kubernetesன்ற சில டூல்ஸ்லாம் இருக்குது. அதை நமக்கு ஜென்ரிக் டெவாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு இந்த 3 ஸ்டெப்ஸை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா லேர்ன் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு Azure Cloud, Azure DevOps, அப்புறம் ஜென்ரிக் டெவாப்ஸ்னால் என்னென்னா அஸ்யூரை சார்ந்து இல்லாமல் ஓப்பன் சோர்ஸில் நமக்கு டெவாப்ஸ்லாம் இருக்குது. இப்போ உங்களோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஆல்ரெடி நான் ஜென்ரிக் டெவாப்ஸ் எல்லாமே இந்த சேனலில் நான் கவர் பண்ணிட்டேன். அப்போ மீனிங் என்னோட சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே, ஸோ இஃப் ஐ கோ டு கூகுள் அண்ட் இஃப் ஐ சர்ச் ஃபார் யூடியூப், நான் யூடியூப்னு அடிச்சனாலே என்னோட பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் ஸோ இப்போது என்னோட இந்த யூடியூப் பேஜில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே இங்கே கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணாலோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் டெவாப்ஸ் மாஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் கிட்டு, ஜென்கின்ஸு, டெராஃபார்ம், டாக்கர், Kubernetes, ஆன்சிபிள்னு சொல்லிட்டு இந்த ஜென்ரிக் டெவாப்ஸ் எல்லாமே இன்க்ளூடிங் ப்ராஜெக்டோட உங்களுக்கு என்ன இருக்குன்னா இது ஆல்ரெடி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சீரீஸ் தாங்க. ஸோ இதில் நான் அப் டு டேட்டில் நம்ம என்னென்னலாம் கவர் பண்ணியிருப்போம், இங்கே நான் சைடில் டிஸ்கிரிப்ஷன் ஹெட்டிங்கோட இங்கே எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் பார்த்தாலே போதும், ஜென்ரிக் டெவாப்ஸ் கவர் ஆயிரும். பட் ஆனாலும் நம்மளுக்கு Azure DevOps அப்படின்ற அதோட நாலேஜும் நம்மளுக்கு தேவை. அப்போ நான் இந்த ஆர்டரை எப்படி இருக்கும்னா நீங்கள் படிக்கும்போது ஃபஸ்ட்டு Azure Cloud படிச்சிருங்க, அடுத்து ஜென்ரிக் டெவாப்ஸை படிச்சிருங்க, அண்ட் ஃபைனலாக Azure DevOpsோட வீடியோஸும் நான் ஆட் பண்ண தான் போகிறேன். பட் ஆனால் நீங்கள் ஃப்ரம் த ஸ்க்ராச் முதலேருந்து ஒருத்தங்க படிக்கிறாங்க, ஃப்ரம் த பிகினர் ஒருத்தங்க கற்றுக்குறாங்கன்னா இதை இந்த ஆர்டரில் படிக்கிறது இட்ஸ் பெட்டர். ஏன்னா நான் Azure DevOps எடுக்கும்போது அதில் Azure ரெப்போ, பைப்லைன் அதெல்லாம் இருக்கும். அந்த பைப்லைனோட வார்த்தைக்கான ஃபவுண்டேஷன், டாக்கருக்கான ஃபவுண்டேஷன், Kubernetesக்கான ஃபவுண்டேஷன், AKS இது எல்லாமே ஜென்ரிக் டெவாப்ஸில் கவர் ஆகிருக்குங்க. ஸோ அதனால் இந்த ஆர்டரில் படிக்கிறது இட்ஸ் பெட்டர். அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா ஜென்ரிக் டெவாப்ஸில்
நான் எல்லா டெவாப்ஸ் டூல்ஸுமே AWS க்ளவுடில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். பட் நீங்கள் அஸ்யூர் படிச்சுட்டு அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த டூல் என்ன ஒர்க் ஆகுது, ஏன்னா நம்ம அதே ஸ்டெப்பு இங்கே அஸ்யூர் விஎம்மில் நம்ம லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்படின்னா இல்லை, அந்த டூல் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், ஈஸியாக தான் இருக்கும். அந்த டூலை நீங்கள் மெயினாக லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இப்போ நம்ம அஸ்யூர் க்ளவுட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அப்கமிங் டேஸ்லேருந்து அஸ்யூர் க்ளவுடை நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இது கூடவே அட்வான்டேஜாக சில ஸ்கில்ஸ் விச் இஸ் லைனக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சீரீஸ்லேயே நம்ம பார்ப்போம். அதேமாதிரி நம்ம மானிட்டரிங் டூல்ஸ் என்ன பண்ணுவோம்னா அதுவும் நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதுவும் நான் அடுத்த வீடியோஸில் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்ரெடி லைனக்ஸ் அண்ட் ஷெல் ஸ்கிரிப்டிங் எல்லாமே இருக்குது. அப்போ உங்களோட ஆர்டர் ஆஃப் ஸ்டடியிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு லைனக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நம்ம ஜென்ரிக் டெவாப்ஸை பற்றி பார்ப்போம். அண்ட் அஸ்யூர் டெவாப்ஸில் உங்களுக்கு அதையும் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. ஃபைனலாக மானிட்டரிங். இவ்வளோ விஷயங்கள் படிக்கணுமா? இவ்வளோ விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணணுமா? எஸ், நீங்கள் லேர்ன் பண்ணணும் ஃபார் இன்டர்வியூக்காக. ஸோ இன்டர்வியூக்காக நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ண தான் போகிறீங்க. பட் உள்ளே வேலை பார்க்கும்போது இது எல்லாத்துலேயும் வேலை பார்க்க மாட்டீங்க. படித்தது 100%ல் 20%ல் மட்டும் தான் நீங்கள் வேலை பார்ப்பீங்க. பட் ஆனால் 100% படிக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஜாப் மார்க்கெட் அவ்வளோ டஃப்பாக இருக்குது. இந்த டஃப்பான ஜாப் மார்க்கெட்டில் நம்ம சர்வை பண்ணி நம்ம ஒரு பெட்டர் சொல்யூஷன் கொடுத்தோம்னா நாலேஜ் தாங்க முக்கியம். ஸோ த மோர் நாலேஜ் யூ ஹேவ், ஐடி கம்பெனிஸ் ஆர் ரெடி டு ஹையர் யூ. அந்த நாலேஜை கொடுக்குறது என்னோட பொறுப்பு. அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சிங்கனாலே நம்ம இந்த சர்டிஃபிகேஷனை கவர் பண்ணிடலாம். ஸோ வித் திஸ் நம்ம இந்த கோர்ஸோட ஹைலைட் என்ன, ரோட் மேப் என்ன, அண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ வாட் இஸ் க்ளவுட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபைனலாக நம்ம ரேப் அப் பண்ணுறதுக்கு நம்ம அஸ்யூரில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம்னா அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம ஹேண்ட்ஸ் ஆனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ நம்ம ஃபைனலாக ஒரு அஸ்யூர் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம்னா நம்மளோட இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோ நம்ம ரேப் அப் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட என்ன வேணும்னா, ஒரு யூ நீட் அ கிரெடிட் கார்டு இல்லைனா ஒரு டெபிட் கார்டுன்னு சொல்லிட்டு நம்ம கையில் இருக்கணுங்க. ஸோ அது இருந்தால் தான் நீங்கள் அக்கௌண்ட் செக்இனே பண்ண முடியும். ஏன்னா அவங்க உங்களோட கார்டு டீட்டெயில்ஸை வெரிஃபிகேஷன் பண்ண கேட்பாங்க. இதுவே நீங்கள் ஸ்டூடெண்ட்டு உங்கள் காலேஜில் .edu மெயில் ஐடி இருக்குன்னா தட் இஸ் சேஃபு. கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸே தேவையில்லை. அவங்க ஸ்டில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அந்த அக்கௌண்ட்லேயுமே வி ஹாவ் ஃபியூ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே இருக்குது. அதுவும் என்னென்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த 2 லிங்க் நான் யூஸ் பண்ண போகிறதுமே கீழே நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். அதை யூஸ் பண்ணி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது லேட்டராக நீங்கள் க்ரியேட் பண்ணால் கூட ஓகே தான். பிகாஸ் AWS மாதிரி இது 1 year ஃப்ரீ கிடையாது. இட்ஸ் ஃப்ரீ ஃபார் லெட்ஸ் சே 30 days. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் ஃப்ரீ. அது என்னென்ன ஃப்ரீ, அது எது பெய்டு அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம்னா நான் உங்களுக்கு கிளியராக நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றேன். கிளாஸஸ் எடுக்கும்போது, வீடியோ எடுக்கும்போதும் சரி, நான் ஒவ்வொரு வீடியோலையுமே எது ஃப்ரீ வரும், எது பெய்டு வரும், இது பண்ணால் உங்களுக்கு பில்லு வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இவங்க தே வில் நாட் சார்ஜ் யூ. உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கார்டிலேருந்து காசை எடுக்க மாட்டாங்க. அதை நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பில்லு வரும், அந்த பில்லை நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணால் அடுத்து யூஸ் பண்ணலாம், பே பண்ணலன்னா அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். ஸோ தே வில் நாட் சார்ஜ் யூ ஆட்டோமேட்டிக்லி அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் போய்ட்டு ஆட்டோமேட்டிக் டெபிட்டை எனேபிள் பண்ணால் மட்டும்தான் அவங்க ஆட்டோமேட்டிக்காக எடுப்பாங்க. இல்லைனா அவங்க சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அப்போ நான் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ உங்களுக்கு இப்போ நான் திஸ் இஸ் த லிங்க் azure.microsoft.com/free. இதை நான் அப்படியே கீழே என்னோட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுக்குறேன். அங்கேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னவோ அதுவே ரீடைரக்ட் ஆகி ஃபுல் URL ஆக இங்கே வந்துடும். இப்போ கீழே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோங்க. ஸோ என்ன முக்கியம், வாட் வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட்னா, அவன் இங்கே 30 daysக்கு உங்களுக்கு $200 கிரெடிட்டாக கொடுக்குறான். விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 15,000 16,000 கிட்ட. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் கிவிங் யூ $200 கிரெடிட். அண்ட் இது நீங்கள் அந்த அஸ்யூர் சர்வீசஸ்க்குள்ளே 30 daysக்குள்ளே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். 30 days மேலே இந்த $200 காணாமல் போயிடும், யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பே பண்ணணும். ஆனால் அதுலேயுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில விஷயங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அஸ்யூர் ஃப்ரீ அக்கௌண்ட்டுன்றது நியூ கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் ஃப்ரீ. அதில் 12 monthsக்கு அவன் என்ன பண்ணுறான்னா சில பாப்புலர் சர்வீசஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறான். ஸோ மீனிங் நீங்கள் VM லான்ச் பண்ணுறது, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட ஃப்ரீயாக கொடுக்குறாங்க AWS மாதிரியே. பட் ஆனால் அவன் இதில் இன்னும் அட்வான்டேஜாக என்னென்னா ஒரு $200 கிரெடிட்டும் என்ன பண்ணுறான்னா கொடுக்குறான். இந்த $200 கிரெடிட்டுக்கு எங்கே வேணால் எதை வேணால் க்ரியேட் பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக. ஸோ ஏன்னா AWSல என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், அப்புறம் பெய்டு அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். பெய்டு அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் Kubernetes EKSலாம் க்ரியேட் பண்ண முடியும்.
ஆனால் இங்கே அவங்க என்ன பண்ணிடுறான்னா, நான் $200 கொடுத்துட்றேன். அந்த $200 நீங்கள் எப்படி வேணால் என்னுடைய அஸ்யூர் அக்கௌண்ட்டில் செலவழிங்க. நீங்கள் என்ன பெய்டு சர்வீஸை வேணால் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்குள்ளே எனி பெய்டு சர்வீஸ் யூ கேன் யூட்டிலைஸ். ஸோ அப்போ இங்கே மொத்தமாக நம்மளுக்கு என்னென்னா, வி வில் ஹாவ் மல்டிபிள் லேயர்ஸ். என்னென்ன லேயர் ஆஃப் ஃப்ரீ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது நான் உங்களுக்கு என்னென்னா அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்ன லேயர் ஆஃப் சர்வீசஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது எக்ஸாம்பிளுக்கே நான் என்ன பண்ணுறேன்னா, லேயர் 1 நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் என்னென்னா நம்மளோட லேயர் 1ங்க. ஸோ லேயர் 1 அண்ட் லேயர் 2 இந்த 2 லேயர் நம்ம எடுத்துப்போம். ஸோ லேயர் 1 அப்படின்றது என்னென்னா, அவங்க உங்களுக்கு கொடுக்க போகிறது $200 கிரெடிட் ஃபார் 30 டேஸ். இந்த $200 வச்சு இதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா பெய்டு அக்கௌண்ட்டாகவே நினச்சிக்கோங்க. ஆனால் அதில் $200 ஆட்டோமேட்டிக்காக யாரும் முன்னாடியே காசு போட்டு வச்சுருக்காங்க. இந்த $200 நீங்கள் அஸ்யூர்க்குள்ளே எப்படி வேணால் செலவழிக்கோங்க. வித்தின் 30 டேஸில் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் செலவழிச்சிக்கலாம். ஸோ தட் இஸ் அவங்க $200 கிரெடிட்னு கொடுக்குறாங்க. அப்புறம் உங்களுக்கு அதே மாதிரியே லேயர் 2 என்னென்னா 12 months ஆஃப் பாப்புலர் ஃப்ரீ சர்வீசஸ். ஸோ மீனிங் நான் இங்கே ஒரு வேர்டு நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லேயர் 2 12 months ஆஃப் பாப்புலர் ஃப்ரீ சர்வீசஸ் ஆஃப்டர் 30 day கிரெடிட் எக்ஸ்பயர்ஸ். ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் சர்வீசஸ்க்கு அவன் என்ன பண்ணுறான்னா அவன் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்குறான். ஸோ இந்த சர்வீசஸ்லாம் என்ன அப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் ஒரு வர்ச்சுவல் மெஷின் லான்ச் பண்ணும். 750 hours per month ஃப்ரீ. ஸோ பர் மந்த்து உங்களுக்கு என்னென்னா ரீசெட் ஆகிட்டே இருக்கும், இது ஃப்ரீ. அதேமாரி நம்மளுக்கு ஸ்டோரேஜ் சொல்யூஷன் இருக்கும், அஸ்யூர் பிளாப்னு சொல்லிட்டு படிப்பீங்க. அது உங்களுக்கு 5 GBக்கு ஃப்ரீ. ஸோ 5 GB ஃப்ரீ. இது எல்லாமே உங்களுக்கு என்னென்னா 1 year வரைக்கும் என்னென்னா அவன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க. இந்த 1 yearக்கு மேலே இந்த 750 hours 5 GB இதையுமே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு எடுத்துருவாங்க. அப்போ முதல் ஒரு மாதத்துக்கு மட்டும் நீங்கள் என்ன வேணால் எப்படி வேணால் செலவழிங்க, நான் ஒரு $200 கிரெடிட் கொடுத்துட்றேன். 2வது மாதம் 3வது மாதம் 4வது மாதம்லாம் ஃபேமஸாக நம்ம முக்கியமான சர்வீசஸ் எல்லாத்துக்கும் ஒரு லெவல் ஆஃப் ஃப்ரீ தரேன். 750 hours per month ஃப்ரீ தரேன். அப்புறம் ஸ்டோரேஜ்லையுமே 5 GB உங்களுக்கு ஃப்ரீயாக ஸ்டோரேஜ் தரேன், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அண்டு லேயர் 3ன்னு சொல்லிட்டு இருக்குது. அது என்னென்னா சில விஷயங்கள் பர்மனண்ட்டாகவே ஃப்ரீயாக இருக்குங்க. ஸோ ஒரு 25+ சர்வீசஸ் என்ன இருக்குன்னா அவங்க பர்மனண்ட்டாகவே ஃப்ரீயாகவே இருப்பாங்க. அந்த 25+ சர்வீசஸ் அந்த பர்மனண்ட்டாக ஃப்ரீ அதெல்லாம் என்னென்னா சில நமக்கு அஸ்யூர் ஆப் ஃபங்க்ஷனு அண்ட் வீல் சம்திங் சால்டஸ் அதான் அஸ்யூர் ஆப் சர்வீஸு, அஸ்யூர் ஃபங்க்ஷன்ஸு, அஸ்யூர் ஆப் சர்வீஸு, அஸ்யூர் ஃபங்க்ஷன். இவங்க என்னென்னா இது எத்தனை வருஷம் ஆனாலும் 2-3 years ஆனாலும் உங்களுக்கு ஃப்ரீ. ஆனால் இதுலேயுமே அவங்க சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். விச் இஸ் 1 million ஃபஸ்ட்டு 1 million ரெக்வஸ்ட்டுக்கு ஃப்ரீ. அந்த மாதிரி ஆப் சர்வீஸ் அப்படின்றது 10 வெப் ஆப்ஸுக்கு ஃப்ரீ. இப்படி அவன் என்ன பண்ணுறான்னா இது வந்து பர்மனெண்ட்டாக 2-3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் இந்த சர்வீசஸ்க்கு எல்லாத்துக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு லிமிட் வரைக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதுக்கு மேலே உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு சார்ஜஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ உங்களோட நீங்கள் டிவிஷன்லேயே நீங்கள் என்ன பண்ணணுன்னா வில் ஹேவ் 3 levels. இதை நான் ஷார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு என்னென்னா 3 லெவல் இருக்குது. லெவல் 1 லேயர் 1 $200 கிரெடிட் 30 டேஸ்க்கு. லேயர் 2 ஒரு வருஷத்துக்கு உங்களோட EC2 மெஷின்ஸ் அதான் உங்களோட AWSல இருக்கிற மாதிரி சேம் கம்பேரிசன் AWSக்கு பண்ணும்போது அவங்களும் இதே மாதிரி தான் வச்சுருப்பாங்க. 1 yearக்கு 750 hours எவ்ரி மாதம் 750 உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன். அதே மாதிரி ஸ்டோரேஜும் உங்களுக்கு 5 GB ஃப்ரீயாக தரேன். அண்ட் அதே மாதிரி லேயர் 3 அப்படின்னா நீங்கள் அது 2 வருஷம் 3 வருஷம் எப்போ நீங்கள் வந்தாலுமே திருப்பி நீங்கள் இந்த அஸ்யூர் ஃபங்க்ஷன்ன்ற ஒரு சர்வீஸை யூஸ் பண்ணுறீங்கன்னா நான் 1 million ரெக்வஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஆப் சர்வீஸ் ஆப் சர்வீஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 10 வெப் ஆப்ஸுக்கு நான் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லிட்டு இது வந்து பர்மனெண்ட்டாகவே ஃப்ரீயாக வச்சுருக்காங்க. அப்போ நம்ம இதை தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போதைக்கு ஃபங்க்ஷன்னா என்ன, ஆப் சர்வீஸ்னா என்ன, விஎம்னா என்ன, பிளாப்னா என்ன, அந்த வார்த்தையெல்லாம் கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு நாள் டெடிக்கேட்டடாக விஎம்க்குன்னு ஒரு தனி டெடிக்கேட்டட் வீடியோ, பிளாப்னு ஒரு தனி டெடிக்கேட்டட் வீடியோ, அப்போ நம்ம ஒரு 1 hour 1.5 2 hours கிட்ட அதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அகெயின் நான் இதை பற்றிலாம் டச்சப் பண்ணுவேன். பட் நம்ம இப்போதைக்கு இந்த ஃப்ரீ அக்கௌண்ட்டுன்றது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு நான் இந்த ஃப்ரீ அக்கௌண்ட் பற்றி நான் சொல்கிறேன். ஆனால் நான் ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் டேரெக்டாகவே பெய்ட் அக்கௌண்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். மீனிங் நான் என்ன சொல்லிக் கொடுக்குறேனோ அதுக்கான மந்த்லி பில்லை நான் பே பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் இது ஃப்ரீயே இது பெய்டு அப்படின்லாம் இல்லாமல் எனக்கு எல்லாமே ஸ்மூத்தாக கிளாஸஸ் போகணுன்றதுக்காக நான் பெய்டில் தான் சொல்லிக் கொடுப்பேன். சொல்லிக் கொடுக்கும்போது இது பெய்டுங்க இது ஃப்ரீங்கன்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். அது யூஸ் பண்ணாலும் எவ்வளோ பில்லு வரும், ரஃபாக தோராயமாக உங்களுக்கு ஒரு ₹20 வரும், ₹30 வரும். ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் தான் பண்ணுறோம். நம்ம ஒன்றும்
ப்ரொடக்ஷன் லெவலில் கம்பெனி லெவலில் யூஸ் பண்ணல. அப்போ தான் லட்சக்கணக்கில் வரும். ஸோ நம்ம இப்போதைக்கு ப்ராக்டிஸ் தான் பண்ணுறோனால வித்தின் ஹண்ட்ரட்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா பில்லுன்றது ஃபஸ்ட்டு கேஸ் சினாரியோவில் வருங்க. அது எப்போ வரும் எப்படி வரும்ன்றதை நான் அப்பயும் அந்த வீடியோஸ்லையுமே நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது என்ன லெவலாக ஃப்ரீன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ட்ரை அஸ்யூர் ஃபார் ஃப்ரீ அப்படின்ற பட்டனை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். 3 ஸ்டெப்பு தான் ப்ராசஸ்ஸு. முதல் ஸ்டெப்பு உங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட்டுக்காக சைன் அப் பண்ண சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ விச் இஸ் மைக்ரோசாஃப்ட் outlook.com அப்படின்றதுல இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஓப்பன் லிங்க் இன் ப்ரைவேட் விண்டோன்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் என்னோடய லாகின்க்கு ஃபஸ்ட்லேருந்து கேட்கும். ஸோ அப்போ எங்கிட்ட லாகின் ஃபஸ்ட்லேருந்து கேட்கும்போது நான் இப்போ நான் இங்கே சைன் அப் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா முதல்ல உங்களுக்கு கிட்ட ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருக்கணுங்க. ஒரு மெயில் ஐடி, ஃபோனோ, ஸ்கைப் இந்த மாதிரி ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இல்லைனா இங்கே கிரியேட் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ அப்போ அவங்க ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே நீங்கள் கிரியேட் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் தான் ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு மைக்ரோசாஃப்ட்டில் ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முடிச்ச அப்புறம் இங்கே நார்மலாக எப்படி நீங்கள் யூசர் நேம் போட்டு பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்டெப்பு தான் ப்ரொசீஜர். ஸ்டெப் நம்பர் 1 உங்ககிட்ட என்ன கேட்கும்னா இருங்க நான் 1 செகண்ட், ஏன்னா இது டேரெக்டாக அதுக்கு போகுது. நான் ப்ரைவேட் விண்டோலேயே நான் ஃபஸ்ட் லாகின் பண்ணி நான் ட்ரை பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு லெட் மீ லாகின். என்னோட அவுட்லுக் இது ரொம்ப ரொம்ப பழைய ஐடி. நான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் வாங்கும்போது இதை நான் யூஸ் பண்ணது, அதோட பழைய ஐடி. நான் என்கிட்ட ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் இருக்குது, அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறது. ஸோ பட் ஆனால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது இப்போ நான் சும்மா எனக்கு ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி என்னென்ன ஸ்டெப்ஸ் கேட்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்கறதுக்காக என்னோடய பழைய அக்கௌண்ட்டை நான் தேடி எடுத்து நான் யூஸ் பண்ணுறது இது. ஸோ லெட் மீ லாகின் அண்ட் ஸ்டே ஸ்டைன்ட் இன் வேண்டாம், என்னோட ப்ரைவேட் ப்ரௌசர் தான், அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி டெலீட் ஆயிரும். இப்போ நான் ஓப்பன் பண்ண உடனேயே எனக்கு அது ஸ்டெப்ஸ் கேட்குதுங்க. ஐ கெஸ் ஃபஸ்ட்லேருந்து வந்தால் பெட்டர், இல்லைனா ஆல்ரெடி. ஸோ ஸ்டெப் 1 உங்ககிட்ட என்ன கேட்கும்னா உங்களோட நேம், ஃபுல் நேம், உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர். இமெயில் ஐடி ஆல்ரெடி அது தெரியும், ஃபோன் நம்பர் கேட்கும் அண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லும். ஸோ இப்போதைக்கு அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அது நான் ஆல்ரெடி கொடுத்தனால அது என்கிட்ட கேட்கல. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா சேம் அதேமாதிரி உங்கள் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன். ஸோ ரெண்டுமே என்னென்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும், வேறு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இருக்காது. நீங்கள் ஒரு கம்பெனி கொடுக்குற இடத்துல சும்மா ரேண்டமாக ஏதாவது ஏபிசி கம்பெனி அந்த மாதிரி கூட கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு இடையில் ஒர்க் பண்ணணும் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் யார் வேணாலும் பர்சனலுக்காக க்ரியேட் பண்ணிக்கலான்னு வருது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப்பில் தான் உங்களுக்கு இங்கேயே ஒன்று இருக்கும் பாருங்கள், யூ ஒன்ட் பி சார்ஜ்ட் அன்லெஸ் யூ மூவ் டு பே யூ ஆஸ் யூ கோ மாடல் ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னா நம்ம எதுக்காக கிரெடிட் கார்டு நம்ம வாங்குகிறோன்னா உங்களுக்கு ஒரு டெம்பரரி $1 ஆத்தரைசேஷனுக்காக தான் அந்த கிரெடிட் கார்டை நாங்கள் வாங்குகிறோம். அண்டு இந்த 30 days முடிஞ்ச அப்புறமும் உங்களுக்கு என்னென்னா உங்ககிட்ட ஆத்தரைஸ் பண்ண சொல்லுவோங்க. ஸோ ஆத்தரைஸ் என்னென்னா உங்ககிட்ட நீங்கள் பில் பே பண்ணணும்னு சொல்லிட்டு பில் அமௌண்ட் தான் அனுப்பி விடுவோம், ஆட்டோமேட்டிக்காக அவங்க சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் எங்கேயுமே எனேபிள் பண்ண வேணாம். அண்ட் இங்கே அதுவே வந்திருக்கு, உங்களோட கார்டு டீட்டெயில்ஸு, உங்களோட அட்ரஸ்ஸு, இந்த மாதிரி நான் எல்லாமே சும்மா ரேண்டமாக தான் கொடுத்துருந்தேன். இந்த அட்ரஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு சைன் அப்புன்னு கொடுத்திங்கன்னா இந்த 3வது ஸ்டெப்பும் ஓவர், ஆட்டோமேட்டிக்காக சைன் அப் ஆகி உங்களோட அஸ்யூர் போர்ட்டலுக்கு வந்து லேண்ட் ஆயிரும். அப்போ நீங்கள் ஒரு அஸ்யூர் அக்கௌண்ட் வேணும்னா யூ ஹாவ் டு கம்ப்ளீட் தீஸ் 3 ஸ்டெப்ஸ். இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது மூலியமாக தான் நம்ம அடுத்த செஷன்லேருந்து நம்ம ப்ராக்டிஸே பண்ண போகிறோம். ஸோ மேக் ஷூர் ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிடுங்க வித் அவங்க விசா ஆர் மாஸ்டர் கார்டு அக்செப்ட் பண்ணுறாங்க. அது அந்த கார்டு டெபிட் ஆர் கிரெடிட் ரெண்டுமே எதுனாலும் ஓகே, அதை வச்சு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் செஷன்ஸ் அண்ட் நம்ம ஃபஸ்ட் டேலேயே நமக்கு பில்லு வராமல் இருக்க, இல்லை பில்லு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு இது எல்லாத்தையும் நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு நம்மளோட ஹேண்ட்ஸ் ஆன் டாபிக்ஸை நம்ம போகலாம். ஸோ தட் காரணம் கொண்டும் நம்மளுக்கு ஒரு பில்லு வராமல் நம்ம சேஃப் கார்டாக இருந்துக்கிறதுக்காக நம்ம சில கார்ட் ரெயில்ஸ் நம்ம செக்லிஸ்ட்லாம் வச்சுருவோங்க. ஸோ இதோட நம்ம இந்த செஷன் இது பியூர் தியரிட்டிக்கல் தான். நம்ம என்ன படிக்க போகிறோம், அடுத்த நம்மளோட ரோட் மேப் என்ன, அஸ்யூர்ன்றதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. ஸோ வித் திஸ் வில் wrap up our today's topic.